நெட்டன்யாஹுவுக்கு எதிராக அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிரட்டலான அறிவிப்பும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொறிகளும் காசா சிட்டியினுடைய தெருக்களில் சிதறிப்போயுள்ள இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைதிகளும் பயந்து நடுங்கும் ஆக்கிரமிப்பு இராணுவமும் கடுமையான போரில் குதித்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உயிரடுக்கு போராளிகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஒன்றிணைந்திருக்கக்கூடிய சவுதி அரேபியாவும் பிரித்தானியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் விரைவில் யமன் ஹவுதிகளிடம் அடிவாங்கி சிதையப்போகும் சவுதி அரேபியா மற்றும் அமீரக அடிமைகளும் அதிரடியாக ஏவுகணை பரிசோதனைகளை மேற்கொண்ட ஈரானும் யமன் ஹவுதிகளுடைய வீரியமான ட்ரோன் தாக்குதல்களும் லெபனான் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விரிவாக்க தாக்குதல்களும் ஜோர்டான் எல்லையிலே கொல்லப்பட்ட 2 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதிகாரிகளும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஸ்பெயின் நாட்டினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளும் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டு அனைத்து மனிதாபிமான உதவிகளும் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் அவசர முன்மொழிவு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பித்திருக்கக்கூடிய வேளையில் இந்த தரைவழி தாக்குதல்களை முழுமையாக நிறுத்தும் நோக்கத்தோடே இந்த முன்மொழிவானது முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்ட இருக்கக்கூடிய குறித்த முன்மொழிவுக்கு 14 நாடுகள் ஆதரவாக வாக்களித்துள்ளார்கள். இருப்பினும் அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தினை பயன்படுத்தி குறித்த முன்மொழிவை வீட்டோ செய்து தடுத்து நிறுத்தியுள்ளது. இதுவரைக்கும் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை நிறுத்துவதற்காகவும் காசாவிற்குள்ளே மனிதாபிமான உதவிகளை அதிகரிப்பதற்காகவும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 8க்கும் அதிகமான முன்மொழிவுகளை அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தினை பயன்படுத்தி தடுத்து நிறுத்தியுள்ளது. இதே போன்ற பலஸ்தீனிய தனிநாட்டை அங்கீகரிக்கக்கூடிய முன்மொழிவுகள் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்டாலும் அமெரிக்கா அவற்றை வீட்டோ செய்து முழுமையாக தடுத்து நிறுத்தும். மேலும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்தும் அதனுடைய வீட்டோ அதிகாரம் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைகளில் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது என்பது உறுதி செய்யப்படுகின்றது. அடுத்து ஸ்பெயின் நாடானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மீது உச்ச பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்கின்ற புதிய முன்மொழிவுகளையும் ஸ்பெயின் நாடானது ஐரோப்பிய ஒன்றியத்திலே முன்வைக்கப் போகின்றது. இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான முன்மொழிவுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் முன்வைக்கப்பட்டால் நாங்கள் அந்த முன்மொழிவுகளை முழுமையாக தடுத்து நிறுத்துவோம் என ஜெர்மனியும் ஹங்கேரியும் தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான ஆதரவை நாங்கள் வழங்கப் போவதில்லை என ஜெர்மனியும் ஹங்கேரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ஸ்பெயினானது அதனுடைய முயற்சிகளை கைவிடப் போவதில்லை என்றும் இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம் என்றும் ஸ்பெயின் நாட்டினுடைய பொருளாதார அமைச்சர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து நேற்று மாலை வெஸ்ட் பேங்க் மற்றும் ஜோர்டானுக்கு இடைப்பட்ட எல்லை பிரதேசமான எல்என்பி கடவை பிரதேசத்திலே ஜோர்டானிய நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஜோர்டான் இராணுவத்திலே பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்போது ட்ரக் வண்டி ஓட்டுநராக சேவை செய்யக்கூடிய 57 வயதுடைய அப்துல் முத்தலிப் என்பவரே இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலுக்கு பிறகு ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு படையினர் அப்துல் முத்தலிஃபை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் அவரும் கொல்லப்பட்டுள்ளார். அத்தோடு 57 வயதுடைய ஜோர்டானிய நபர் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பே அவருடைய வீட்டில் கடிதம் ஒன்றையும் எழுதி வைத்துவிட்டே களத்தில் களமிறங்கியுள்ளார். குறித்த கடிதத்தினை அல் மாயாதீன் ஊடகம் வெளியிட்டிருந்தது. மேலும் குறித்த கடிதத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது: காசாவிலே ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய கொடூரமான குற்றச் செயல்கள் ஒரு நாள் நம்முடைய நாட்டிலும் நம்முடைய வீட்டிலும் நடைபெறும். காசாவுக்கு அடுத்தபடியாக அவர்கள் எங்களுடைய பெண்களையும் குழந்தைகளையும் படுகொலை செய்வார்கள். இதனால் நாங்கள் தற்போது மௌனமாக இருப்பது அவர்களுடைய கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவும் மாறிவிடும். காசாவுக்கு அடுத்தபடியாக எங்களுடைய நாட்டையும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு முழுமையாக சிதைக்கும். என்னுடைய நாட்டு மக்களே, ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து நாங்கள் எவ்வளவு காலத்திற்கு பொறுமையாக இருக்க போகின்றோம்? எங்களுடைய நிலங்களும் புனிதங்களும் இழிவுபடுத்தப்படும் வரை நாங்கள் பொறுமையாக இருக்க போகின்றோமா என குறித்த கடிதத்திலே அவர் எழுதியுள்ளார்.
தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த கடிதத்தை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அடுத்து நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே அதனுடைய விரிவாக்க தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இவ்வளவு நாளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் விரிவாக்க தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. ஆனால் தற்போது தெற்கு லெபனான் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேறுமாறு எச்சரிக்கைகளை வெளியிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக நேற்று மாலை தெற்கு லெபனானினுடைய 3 கிராமங்களை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த கிராம ஹிஸ்புல்லா இராணுவத்தின் செயற்பாடுகள் அதிகமாக இருப்பதாகவும் குடியிருப்பு பிரதேசங்களில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகள் இருப்பதாகவும் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களும் ஏவுகணைகளும் குறித்த குடியேற்ற பிரதேசங்களில் களஞ்சப்படுத்தப்பட்டு வைத்திருப்பதாகவும் இதனாலேயே நாங்கள் குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் குறித்த குடியிருப்பு பிரதேசங்களில் ஹிஸ்புல்லாவின் எந்தவிதமான ஆயுத களஞ்சிய சாலைகளும் இல்லை என லெபனானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அதே போன்று இன்று காலை தெற்கு லெபனானினுடைய வைத்தியசாலை ஒன்றிற்கு அருகாமையிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இன்று மாலையும் தெற்கு லெபனானில் 3 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து லெபனானினுடைய ஜனாதிபதியும் பிரதமர் நவாப் சலாமும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். சர்வதேசம் அவசரமாக தலையிட்டு இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நாங்கள் அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்று முழுமையாக கடைபிடிக்கின்றோம். ஆனால் இஸ்ரேல் எந்தவிதமான நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் இந்த தாக்குதல்களில் இருந்து லெபனானை பாதுகாப்பதற்காக சர்வதேசம் முன்வர வேண்டும் என்றும் இவர்கள் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்கள் தொடர்பாக லெபனானினுடைய ஊடகவியலாளர் கலீல் நஸ்ருல்லா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்னும் 2 நாட்களுக்குள் லெபனானுக்கான அமெரிக்க துணை தூதர் மீண்டும் லெபனானிலே களமிறங்கப் போகின்றார். ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் தொடர்பாக விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போகின்றார். லெபனானிய இராணுவம் முன்வைத்திருக்கக்கூடிய வேலை திட்டங்களை அமெரிக்கா முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் இதற்கமைவாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது என லெபனானினுடைய ஊடகவியலாளர் கலீல் நஸ்ருல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசமான ஈலாட் பிரதேசத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 3க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ட்ரோன்களில் ஒரு சில ட்ரோன்களை மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் சுட்டு வீழ்த்த முடிந்துள்ளது. ஏனைய ட்ரோன்கள் ஈலாட் பிரதேசத்திலே வீழ்ந்து சேதத்தினையும் ஏற்படுத்தியுள்ளன. இவை தொடர்பான காணொளிகளும் வெளியாகி இருந்தன. அவற்றை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். 2 கிளஸ்டர் வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் டெல் அவீவினுடைய தெற்கு பிரதேசத்திலே சில வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த ஏவுகணைகளை முழுமையாக சுட்டு வீழ்த்தி இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. அடுத்து யமனினுடைய தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசத்தினை சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் என்கின்ற ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகள் கட்டுப்படுத்துகின்றன. மேலும் இந்த யமனினுடைய தெற்கு பிரதேச இடைநிலை கூலிப்படை அரசுக்கு அமெரிக்க தூதர் ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளார். அதாவது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஏனைய அடிமைகளும் யமனினுடைய தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கூலிப்படை அரசாங்கத்தையே யமனினுடைய உத்தியோகபூர்வமான அரசாங்கமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். யமன் ஹவுதி அரசாங்கத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே இதற்கமைவாகவே ஏடன் பிரதேசத்தினுடைய கூலிப்படை அரசாங்கத்திற்கு அமெரிக்க தூதர் ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்டீஃபன் ஃபெகின் என்கின்ற அமெரிக்க தூதரே நியமிக்கப்பட்டுள்ளார். செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்கா தன்னுடைய ஒட்டுமொத்த கடற்படைகளையும் களமிறக்கியிருந்த வேளையில் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக அமெரிக்க தூதர் ஸ்டீஃபன் ஃபெகின் யமனினுடைய தெற்கு பிரதேசமான அமீரகத்தினுடைய சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படை தளபதிகளோடு நெருங்கிய தொடர்புகளையும் வைத்திருந்தார். பிறகு செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்க படைகளை யமன் ஹவுதி இராணுவத்தினர் துரத்தி அடித்ததும் அமெரிக்க தூதர் ஸ்டீஃபன் ஃபெகினும் தன்னுடைய வேலை திட்டங்களில் இருந்து முழுமையாக விலகினார். இப்படியான நிலைமையிலேயே தற்போது மீண்டும் அமெரிக்க தூதர் ஸ்டீஃபன் ஃபெகின் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்கியுள்ளார். பிரித்தானியா, சவுதி அரேபியா, அமீரகம் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகவே அமெரிக்க தூதர் ஸ்டீஃபன் ஃபெகின் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட வேலை திட்டங்களில் களமிறங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அத்தோடு கடந்த வாரம் சவுதி அரேபியாவினுடைய தலைநகரான ரியாதிலே விசேட அமர்வுகள் ரகசியமாக நடைபெற்றுள்ளன. சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்க தூதர் ஸ்டீஃபன் ஃபெகினினுடைய தலைமையிலேயே இந்த விசேட ரகசிய அமர்வுகள் நடைபெற்றுள்ளன. இந்த அமர்விலே பிரித்தானியாவினுடைய பிரதிநிதிகளும் சவுதி அரேபியாவினுடைய பிரதிநிதிகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகளும் யெமனினுடைய தெற்கு பிரதேச இடைநிலை அரசாங்கத்தினுடைய தலைவர் ரஷாட் அல் அலிமியும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படை தளபதி ஐதரூஸ் அல் ஜுபைதியும் சவுதி அரேபிய கூலிப்படைகளுடைய தளபதி யமன் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லா கட்சியினுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள். யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஹுதைதா துறைமுகத்தையும் சனா பிரதேசத்தையும் கைப்பற்றுவது தொடர்பாகவும் யமன் ஹவுதிகளுடைய தலைமைகளை படுகொலை செய்வது தொடர்பாகவும் யமன் ஹவுதிகளினால் செங்கடல் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டு வரும் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைவாக சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிவடைந்துள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் யமன் ஹவுதிகளுடைய தலைமைகளை படுகொலை செய்வதற்கும் பல திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 மாதங்களுக்கு முன்பும் இவ்வாறான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் அமெரிக்காவின் கடற்படைகள் செங்கடல் பிரதேசத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டதற்கு பின்பு இந்த திட்டங்களை செயற்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது சவுதி அரேபியாவும் பிரித்தானியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முடிவுகளையும் தற்போது எடுத்துள்ளார்கள். அமெரிக்க தூதர் ஸ்டீஃபன் ஃபெகினின் தலைமையில் அனைவரும் ஒன்றிணைந்து யமனுக்கு எதிராக களமிறங்கப் போகின்றார்கள். அத்தோடு இதன் ஆரம்பமாக 2 நாட்களுக்கு முன்பு ரியாதில் சிறிய மாநாடு ஒன்றும் நடைபெற்றுள்ளது. இந்த மாநாட்டிலே 35 நாடுகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளார்கள். அதாவது சவுதி அரேபியாவும் பிரித்தானியாவும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிரான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காகவும் செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதிகளுடைய முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் பாபல் மண்டப் பிரதேசத்திலே கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிப்பதற்காகவும் யமன் ஹவுதிகளின் தாக்குதல்களில் இருந்து கப்பல்களை பாதுகாப்பதற்காகவும் ஒன்றிணைந்த சர்வதேச கூட்டணி ஒன்றை அமைத்துள்ளார்கள். சவுதி அரேபியாவும் பிரித்தானியாவும் ஒன்றிணைந்த சர்வதேச கூட்டணியை அமைத்துள்ளார்கள். இந்த கூட்டணியின் ஆரம்ப கட்ட நிகழ்வுகளை 2 நாட்களுக்கு முன்பு ரியாதில் நடைபெற்றுள்ளது. மேலும் இதன்போது பாபல் மண்டப் பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. யமன் ஹவுதிகளின் தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பாபல் மண்டப் பிரதேசத்திலே பாதுகாப்பை அதிகரிப்பதற்கு சவுதி அரேபியா அதிகளவான $1 மில்லியன் முதலீடு செய்வதற்கும் ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் இந்த வேலை திட்டங்கள் தற்போது உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு யமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் விசேட அறிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ஆதரிப்பதில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளை விட பிரித்தானியாவுக்கு இருக்கக்கூடிய பங்கானது மிகவும் அதிகமானதாகும். காசாவிலே ஜியோனிச எதிரி வீசக்கூடிய அமெரிக்க, பிரித்தானிய மற்றும் ஜெர்மனிய குண்டுகளுக்கு தேவையான எரிபொருட்களை அரபு நாடுகளே வழங்குகின்றன. மேலும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் செங்கடல் பிரதேசத்திலே மேற்கொண்டு வரக்கூடிய முற்றுகைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் செங்கடல் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கப்பல்களை பாதுகாப்பதற்காகவும் சவுதி அரேபியாவும் பிரித்தானியாவும் ஒன்றிணைந்து சர்வதேச கூட்டணியையும் தற்போது அமைத்துள்ளார்கள். நான் சவுதி ஆட்சியாளர்கள் மற்றும் பிறருக்கும் ஒரு விடயத்தினை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். இஸ்ரேலிய எதிரியை செங்கடல் பிரதேசத்தில் பாதுகாப்பதற்காக இராணுவ ரீதியில் நீங்கள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம். எங்களுடைய முற்றுகைகளை உடைத்து இஸ்ரேலிய எதிரியை செங்கடல் பிரதேசத்தில் பாதுகாப்பதற்காக நீங்கள் களமிறங்க வேண்டாம். எங்களுடைய பதிலடிகள் எவ்வாறு இருக்கும் என்பதனை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். விரைவில் நீங்கள் இதற்கான விளைவுகளை அனுபவிப்பீர்கள் என யமன் அன்சாருல்லாவினுடைய தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே யமன் ஹவுதிகளுக்கு எதிராக பிரித்தானியாவும் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் காய்களை நகர்த்தி வருகின்றன. யமன் ஹவுதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டங்களை வகுத்து வருகின்றார்கள். இதனால் விரைவில் யமன் ஹவுதிகள் சவுதி அரேபியாவையும் அமீரகத்தையும் பதம் பார்ப்பார்கள். சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஏனைய அடிமைகளும் யமன் ஹவுதிகளிடம் அடிவாங்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக யமன் ஹவுதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் களமிறங்கினாலும் யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. யமனினுடைய தீப்பிழம்பை தடுத்து நிறுத்தவே முடியாது. அடுத்து நேற்று மாலை ஈரான் அதிரடியான ஏவுகணை பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்தது. புதிய மல்டி ஸ்டேஜ் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பரிசோதனை செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த புதிய ஏவுகணைகள் சிஜில் வகையை சேர்ந்த ஏவுகணைகள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானினுடைய மத்திய பிரதேசத்திலிருந்து இந்த ஏவுகணை சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அல்-கஸாம் படைப்பிரிவினர் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தார்கள். ஆக்கிரமிப்பு எதிரியினுடைய இராணுவ மற்றும் அரசியல் தலைமைகளுக்கு நாங்கள் சொல்கின்றோம், காசா சிட்டி உங்களுடைய கொலைத்தனமான இராணுவத்திற்கு எளிதான விடயமாக இருக்காது. நாங்கள் உங்களுக்கு ஒரு பொழுதும் பயப்படவில்லை. உங்களுடைய சிப்பாய்களின் ஆத்மாக்களை நரகத்திற்கு அனுப்புவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய வீரமிக்க தியாக இராணுவத்தையும் ஆயிரக்கணக்கான வெடிக்கும் சாதனங்களையும் பொறிகளையும் உங்களுக்காக நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். காசா எப்போதும் உங்களுடைய படைகளுக்கு மிகப்பெரிய கல்லறையாகவே இருக்கும். தற்போது நீங்கள் ஒரு கடுமையான போரிலே நுழைகின்றீர்கள். இது உங்களுக்கு அதிகளவான கூடுதல் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும். கைதிகளுக்கான விலைகளும் அதிகரிக்கப்படும். எங்களுடைய போராளிகள் உங்களுடைய போர் வாகனங்களுக்குள்ளே புகுந்து வெடிக்கும் சாதனங்களையும் பொறிகளையும் வீசுவார்கள். இதற்கான பயிற்சிகளை நாங்கள் அவர்களுக்கு முழுமையாக வழங்கி இருக்கின்றோம். உங்களுடைய புல்டோசர்களே எங்களுடைய முதன்மை இலக்காகவும் அமைந்திருக்கும். மேலும் நீங்கள் காசா சிட்டிக்குள்ளே நுழைவது எங்களுடைய கைதிகளின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கும். அதிகமானோரை நாங்கள் கைதிகளாக பிடிப்போம். தற்போது காசா சிட்டி முழுவதும் உங்களுடைய கைதிகள் சிதறி கிடக்கின்றார்கள். நெட்டன்யாஹூ கைதிகளை கொலை செய்வதற்கு தீர்மானித்து விட்டார். இதனால் நாங்கள் கைதிகளுடைய உயிர்களை காப்பாற்றப் போவதில்லை. காசா சிட்டியின் ஒவ்வொரு தெருக்களிலும் கைதிகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் உங்களால் ஒரு கைதியை கூட உயிரோடு மீட்டெடுக்கவே முடியாது. அனைத்து கைதிகளுடைய தலைவிதியும் ரொன் நரேடினுடைய தலைவிதியை போன்றே அமைந்திருக்கும் என குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அதாவது 1986ஆம் ஆண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானம் ஒன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திலே விபத்துக்குள்ளாகியது. இதன்போது குறித்த போர் விமானத்தினுடைய விமானி ரொன் நெரோட் பாராசூட் மூலமாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே குதித்தார். பிறகு இவரை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கைது செய்து தடுத்து வைத்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் கைதி ரொன் நெரோடுக்கு என்ன நடந்தது என்பது பற்றி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தெரியாது. ரொன் நெரோட் தொடர்பாக மொசாடுக்கும் எந்தவிதமான தகவல்களும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. எனவே இந்த ரொன் நெரோடை போன்றே காசாவில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கும் தலைவிதி எழுதப்படும் என அல்-கஸாம் படையினர் மிரட்டலான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் குறித்த அறிக்கையின் மூலமாக காசா சிட்டியில் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்காக 1000க்கும் அதிகமான பொறிகளும் வெடிக்கும் சாதனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதனையும், ஆயிரக்கணக்கான உயிரெடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் காசா சிட்டியிலே தயாராக இருக்கின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் காசா சிட்டி மீதான தரைவழி தாக்குதல்கள் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளையும் ஏற்படுத்தப் போகின்றது. அடுத்து 23 மாதங்களாக தரைவழி தாக்குதல்களின் மூலமாக எந்தவிதமான சாதனைகளையும் இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கோழைகள் வான்வழி தாக்குதல்கள் மூலமாக உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசா சிட்டியை இலக்கு வைத்து மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 55க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 90க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகள் காசா சிட்டியிலே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்க நேற்றிரவும் இன்று காலையும் காசா சிட்டி பிரதேசத்தில் பல தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், ஆக்கிரமிப்பு ராணுவம் ஸ்மோக் குண்டுகளை வீசி ஹெலிகாப்டர்கள் மூலமாக ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் ரஃபா பிரதேசத்திலும் கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலும் தாக்குதல்களை அதிகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றைய தினம் ரஃபாவினுடைய கிழக்கு பிரதேசமான ஜெனினா பிரதேசத்தில் ஜீப் வண்டி ஒன்று முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது. இதற்குள்ளே இருக்க 4 சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 3 சிப்பாய்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிப்பாய்களில் 2 பேர் கட்டளை தளபதிகள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உறுதி செய்துள்ளது. அதே போன்று இன்று காலையும் ரஃபா பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும், கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.